evening. இப்போ நான் பார்க்குறது வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் ஹைட், டெப்த் அண்ட் ஆல்டிடியூட் மூணை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹைட்டு, செகண்ட் பார்க்க போகிறது டெப்த், தேர்டு பார்க்க போகிறது ஆல்டிடியூட். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா புவியீர்ப்பு முடுக்கம் மாறுதல். இது உயரத்தை பொறுத்து மாறுதாமா, ஆழத்தை பொறுத்து, குறுக்கு கோட்டை பொறுத்து, இந்த மூணை பொறுத்து மாறுதல்ல எப்படி மாறுதுன்னு கேட்குறாங்க. இதில் உயரத்தில் ஜியினுடைய மதிப்பு எப்படி மாறுபடுதுன்னா, இப்போ பாருங்க, இது எர்த்தா கன்சிடர் பண்ணலாம். இதோடைய மையம் வந்து 0, தட் மீன் ஓன்னு எடுத்துக்கலாம் நம்ம ஆரிசன். இப்போ இதான சர்ஃபேஸ், இதுதான் மேற்பரப்பு. மேற்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ மேற்பரப்புக்குமே மையத்துக்குள்ள தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு வச்சுக்கலாம், ரேடியஸ். அப்போ ஏலிருந்து பி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹைட்டு, அதாவது பிங்கிற இடத்துல இப்போ ஒரு ஆப்ஜெக்டே இருக்குது நம்மக்கிட்ட, அந்த தொலைவு வந்து பார்த்தோம்னா நான் ஹெச்னு எடுத்துக்கிறேன். ஒரு சேட்டலைட் வந்து பார்த்தோம்னா இந்த பிளேஸ் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஏ அண்ட் பி தொலைவு தான் நான் ஹெச்னு எடுத்துருக்கிறேன். அப்போ ஏபி ஈக்குவல் டு ஹெச், ஓஏ ஈக்குவல் டு ரேடியஸ் ஆர்னு கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஜியோடைய மதிப்பு GM/r². இதுக்கு ஒரு டெரிவேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. நம்ம வந்து நியூமெரிக்கல் அண்டு ஃபார்முலாஸ் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. டெரிவேஷன்லாம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கேட்பாங்க. ஸோ நம்ம எழுத போகிறது UGTRB அப்படிங்கிறனால இது ஜியோட வேல்யூ வந்து GM/r² கன்சிடர் பண்ணலாம். இதில் ஜினா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஏற்கனவே பார்த்துட்டோம், எம்னா மாஸ், ஆர்னா அதோட தொலைவுலாம் பார்த்துட்டு நம்ம இங்கே இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு அது வந்துருக்குது. இந்த GM/, இந்த ஆருக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் ஹெச், இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா மொத்தம் ஹைட் தெரிஞ்சு போயிடும். ஆர் ப்ளஸ் ஹெச் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம நியூமெரிக்கல் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதே வந்து பார்த்தோம்னா ஹைட் வந்து கம்மியாக இருக்குது, ஆரோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரி மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். GH ஈக்குவல் டு G இன்ட்டு 1 - 2H/Rன்னு யூஸ் பண்ணலாம். இதனுடைய டெரிவேஷன் கண்டினியூஷன் தான் இங்கே வந்து இருக்குது நமக்கு. ஸோ அதனால் டெரிவேஷன் வேண்டாம், ஃபார்முலா மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, உயரம் அதிகரிக்கும் போது ஜியினுடைய மதிப்பு வந்து கம்மியாகிறது. காமனாக வச்சு பாருங்க, நமக்கு ஒரு பொருள் வந்து மேலே போக 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 அவருடைய கிராவிட்டி வேல்யூ கம்மியாகிட்டே போயிட்டு இருக்கும். இதுதான் என்னுடைய ஒரே கான்செப்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ஆழத்தில் ஜியின் மாறுபாடுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆழம்னா உங்களுக்கு தெரியும், டெப்த்தில் வந்து பாருங்க அதனுடைய மாறுபாடு. அதே மாதிரி எர்த்தா கன்சிடர் பண்ணிடலாம் நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா எர்த்து. இதில் வந்து என்னுடைய ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு எடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்னு கன்சிடர் பண்ணல. டெப்த் வந்து இவ்வளோ பொருள் வந்து இறங்கி இருக்குது, டெப்த்துங்கிற அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு இமேஜினரி சர்க்கிள் வரைஞ்சிட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடியவுடைய அந்த கிராவிட்டி வேல்யூ பார்க்க போகிறோம். அப்போ G டெப்த் ஈக்குவல் டு என்ன ஆகுன்னா G இன்ட்டு 1 - D/R. அங்கே என்ன படிச்சிங்கன்னா நீங்கள் 2H/R படிச்சிருப்பீங்க. எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 - 2H/Rன்னு படிச்சிருப்போம் ஹைட்டில். டெப்த்தில் வந்து 1 - D/R மட்டும் படிக்க போகிறோம். இங்கே சில ஹிண்ட் கொடுக்குற பாருங்க. ஆழம் அதிகரிக்கும் போது ஜியினுடைய மதிப்பு வந்து குறையும். இது ஆழத்தினுடைய உள்ளே செல்ல செல்ல மேல் இருக்கக்கூடிய அந்த நிறை வந்து கேன்சல் ஆகி எஃபெக்டிவ் மாசு கம்மியாகிறங்காட்டி தான் இந்த ஜி மதிப்பு குறையுது. இதே புவியோடைய மையத்தில் பார்த்தோம்னா ஜியோட மதிப்பு வந்து நமக்கு 0 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஜியினுடைய மதிப்பு மாறுபடுதல் எங்கேன்னா ஆழத்தில். இது இந்த ஃபார்முலா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்தது குறுக்கு கோட்டில் பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, குறுக்கு கோட்டில் ஜியில் மதிப்பு. அப்போ இதுக்கு வந்து G' ஈக்குவல் டு G - ω² இன்ட்டு cos² ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நியூமெரிக்கலுக்கு போடலாம். தென் இதோடைய சில கீ பாயிண்ட்ஸ் பாருங்க. என்னன்னா, புவி சுழல்வதால தான் ஒரு நமக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் உருவாகுது. சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா மைய விலக்கு விசை வந்து உருவாகுது. அதனால என்ன சார் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, துருவங்களில் ஜீன் மதிப்பு அதிகமாகவும் நடுவரை கோட்டில் கம்மியாக. ஏன்னா இப்போ ஒரு எர்த் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை நம்ம பூமியை கன்சிடர் பண்ணுறோம். இது வந்து இப்போ சுற்றிட்டு இருக்குது, இது ஒரு அச்சை பற்றி கொண்டு இது ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு, சுற்றிட்டு இருக்கு எடுத்துக்கலாம். நம்ம அப்படி சுற்றும் பொழுது பார்த்தோம்னா இந்த இடம் பல்ஜ் ஆகும். நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்துருப்பீங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பல்ஜ் ஆகும் சுற்றும் போது. நம்ம எர்த்தே வந்து பார்த்தோம்னா நாட் எக்ஸாக்ட் ஸ்பியர். இது வந்து 24 கிலோமீட்டர் வந்து பார்த்தோம்னா எக்ஸஸ் ஆகிருக்குலாம் படிச்சிருப்போம் நம்ம. இங்கே 24 கிலோமீட்டர், இங்கே ஒரு 24 கிலோமீட்டர்.
அது என்ன காரணம்னா சுத்தங்காட்டி தான் காரணம் அப்படிம்பாங்க. இப்போ சுத்தும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தள்ளி விடும் இங்கிருந்து. யாரையும் உள்ள உட்கார வச்சிருக்காது, தள்ளி விடும். ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து ஒன்று உருவாகும். உருவாகும் போது இங்கே வந்து அட்ராக்டிவ் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து பார்த்தோம்னா நார்த் போல், சவுத் போல். அந்த போல்ஸில் வந்து அட்ராக்டிவ் அதிகமாக இருக்குது. அதாவது ஜியோனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். நடுவரை கோடு இங்கே தள்ளி விலைக்கு வர்றங்காட்டி இங்கே ஜீரோ மதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் நீங்கள் எழுதி போட்டிருக்கிறேன், பார்த்து வச்சுக்கங்க. இந்த போல் வந்து பார்த்தோம்னா அதிகமாகுமே, ஈக்குவேட்டரில் வந்து கம்மியாக இருக்குங்கிறத இங்கே கான்செப்ட் கொடுத்துருக்கிறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. பூமியுடைய மேற்பரப்புல இங்க கரெக்டாக இந்த பாயிண்ட்லிங்க மேற்பரப்புல ஜியோனுடைய மதிப்பு அதிகமாக இருக்கும். ஜியோ மதிப்பு வந்து இங்கே அதிகமாக இருக்கும். உயரத்தில் ஹைட் மேலே போக போக ஜியோட மதிப்பு குறையும். ஆழத்தில் போக போக மதிப்பு கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். மையத்தில் என்ன சார் ஆகுது, இந்த சென்ட்ரலில் வந்து என்னன்னா நமக்கு 0 ஆயிரும், இந்த வேல்யூ வந்து 0 ஆயிரும். துருவம்னா இந்த மேலே நார்த்து போல் சவுத்து போல் அங்கே அதிகமாக இருக்கும். நடுவரை கோட்டில் வந்து பார்த்தோம்னா நடுவரை கோடுனா இந்த இடத்துல வரக்கூடிய பாயிண்ட், இங்கே இந்த இடத்துல எல்லாம் இந்த நடுவரை கோடு. இந்த பாயிண்ட்ல என்ன சார்னு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல எல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு குறைவாக தான் இருக்குங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ணிங்க. நியூமரிக்கல் முடிஞ்ச வரைக்கும் போட்டுங்க. நியூமரிக்கல் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஃபார்முலாவில். தேங்க்யூ.